நடிக்கும் கவலை வேண்டாம் முடிவடைந்து ஏறக்குறைய 1 வருடத்துக்கும் மேலாகி விட்டது. பல ரிலீஸ் தேதிகள் அறிவித்தும் திட்டமிட்டபடி படத்தை வெளியிட முடியவில்லை. காரணம் என்ன? ஜீவா நடித்த யான், போக்கிரி ராஜா, திருநாள் போன்ற படங்களில் கமர்ஷியலாக எதிர்பார்த்த வெற்றியை அடையவில்லை. அதிலும் குறிப்பாக யான் மற்றும் போக்கிரி ராஜா 2 படங்களுக்கும் மிகப்பெரிய தோல்வியடைந்தன. எனவே ஜீவாவின் படங்களுக்கு பிசினஸ் ஏரியாவில் கடுமையான பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவர் நடித்து ரிலீஸுக்கு தயாராக இருக்கும் கவலை வேண்டாம் படத்துக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கவலை வேண்டாம் படம் பிசினஸ் ஆகவில்லை என்பதால் சொந்தமாக ரிலீஸ் செய்யலாம் என தயாரிப்பாளர் முயற்சி எடுத்தார். அதற்கு தியேட்டர் அதிபர்களிடம் ஆதரவில்லை. ஏறக்குறைய 1 வருடமாக முடங்கி கிடக்கும் கவலை வேண்டாம் படத்தை எப்படியாவது ரிலீஸ் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தில் உதயநிதி ஸ்டாலின், ஞானவேல் ராஜா போன்றவர்களிடம் படத்தை ரிலீஸ் செய்து தரும்படி கேட்டிருக்கிறார் எல்ரட் குமார். அவர்களிடமிருந்து சாதகமான பதில் வரவில்லை. இந்நிலையில் கவலை வேண்டாம் படத்தின் ப்ரமோஷனுக்காக அப்படத்தின் நாயகியான காஜல் அகர்வாலை ஃப்ளைட் டிக்கெட் போட்டு சென்னைக்கு வரவழைத்தார் தயாரிப்பாளர். கவலை வேண்டாம் படம் பற்றி காஜல் அகர்வாலிடம் பேசி அதை செய்தியாக்கும்படி பணம் வாங்கி கொண்டு ட்விட்டரில் கூவுகிற சில ஆட்களையும் அழைத்து சென்றுள்ளனர். காஜல் அகர்வாலை சந்தித்த அந்த நபர்கள் கவலை வேண்டாம் படத்தை பற்றி பேசாமல் தலா 57 படத்தில் அஜித்துடன் நடிப்பது பற்றியே அவர்களிடம் அதிகமாக பேசியிருக்கின்றனர். அஜித் பற்றி கேட்டதும் காஜல் அகர்வாலும் உற்சாகமாகி விட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் அஜித் குமார் பற்றி நல்லதாக 4 வார்த்தை சொன்னால் அடுத்த படத்தில் வாய்ப்பு கொடுப்பாரோ என்ற கால்குலேஷனில் காஜல் அகர்வாலும் அஜித் பற்றியும் அவருடன் நடிக்கும் அனுபவம் பற்றியும் ஆஹா ஓஹோ என சிலாக்கியிருக்கிறார். கவலை வேண்டாம் படத்தை பற்றிய செய்தியை பின்னுக்கு தள்ளிவிட்டு அஜித் பற்றி காஜல் அகர்வால் சொன்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்தியாக்கிவிட்டனர் ட்விட்டர் காக்கைகள். இதனால் கவலை வேண்டாம் படத்தின் தயாரிப்பாளர் எல்ரட் குமார் காஜல் அகர்வால் மீது காக்கைகள் மீதும் செம கடுப்பில் இருக்கிறாராம்.